அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இன்னைக்கு நம்ம சந்திராவை வந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க வீட்டை விட்டு. நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம மயில் வாகனம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. சகல இன்னைக்கு வெடி போட்டு கொண்டாட போறேன் அப்படின்னுக்கிட்டு அதை தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திராவை பத்தி ஆதாரத்தை புட்டு புட்டுண்டு வச்சாரு நம்ம கார்த்திகி. அதாவது சந்திராவுக்கு ஒரு சரியாவுள்ள ஆப்பு வச்சாரு. அந்த சந்திரா வந்து ஐயையோ எவிடன்ஸ் எல்லாம் புட்டு புட்டுன்னு வைக்கானா அடுத்தடுத்து. எங்க அக்காக்காரி வேற ஒரு மாதிரி பார்க்கல, இன்னைக்கு நம்ம செத்தோம் அப்படின்னு பயந்து போய் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிவனாண்டிக்கும் போன் போட்டு நம்ம கார்த்திக் வந்து அந்த சிவனாண்டி வாயாலே உண்மையெல்லாம் சொல்ல வச்சாரு. அது சூப்பரா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா செல்ல புடுங்கி சிவனாண்டிக்கு போன் போட்டாரு. சந்திரா வந்து அப்படியே அரண்டு போய் நின்னா. ஆனா அந்த சிவனாண்டி வந்து சந்திரா தான் போன் போடுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சொல்லு சந்திரா நீ அங்க சேஃப்டியா போய் சேர்ந்துட்டல, உங்க அக்காளுக்கு எந்த டவுட்டும் இல்லல, அதாவது உங்க அக்கால பழி வாங்குறதுக்கு நீ அந்த வீட்டுல இருக்கணும், அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து போனை கட் பண்ண உடனே சந்திராவுக்கு செவுட்டுல ஒண்ணு வச்சாங்க. அதாவது உன்னைய நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்டி உன் மேல, எல்லாத்தையும் கெடுத்துட்டலாம், அப்ப உங்களால இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு தர தர தரன்னு நம்ம சந்திராவை கழுத்தை பிடிச்சு வெளியே தெரியலாங்க. அந்த சந்திரா அக்கா என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கர கோபத்துல துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்க சுடுறதுக்கு. ஆனா நம்ம கார்த்திக் வந்து வேண்டாம் விடுங்கத்த, அவங்க போட்டு, அதாவது நீங்க என் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தீங்க, ஆனா அந்த வீட்டுல நடக்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம். அதாவது பாத்தீங்கன்னா இவங்களை நீங்க ரொம்ப நம்பிட்டீங்க, அதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க நம்ம சம்முண்டீஸ்வரி. அதாவது எனக்கு எல்லாத்தையும் உண்மையும் நீங்க தான் நிரூபிச்சிருக்கீங்க, இனி மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வந்து சகல இந்த சந்தோஷமான நாளை வெடி போட்டு கொண்டாடணும், நான் போய் வெடி வேண்டு வரேன் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காரு. அதாவது இன்னைக்கு சீரியலை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.